அன்பே தெய்வம். சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு ஒரு கேள்வி. சமையலுக்கு இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதாவது எள் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில், கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இப்படி நிறைய ஆயில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு எல்லா சத்தும் தான் தேவை. எள்ளில் இருக்கிற எண்ணெய் எடுத்தா எள்ளெண்ணெய், எள்ளில் இருப்பது வேற சத்து. தேங்காயில எடுத்தா தேங்காய் எண்ணெய், தேங்காயில் இருப்பது வேற சத்து. கடலை, அதுல வேற சத்து இருக்குது. பாமாயில வேற சத்து, சூரியகாந்தி எண்ணெயில வேற சத்து, விளக்கெண்ணெயில முத்துக்கொட்டை எண்ணெயில வேற சத்து, ஆமணக்கு எண்ணெயில வேற சத்து, ரைஸ் பிரான் ஆயில்னு சொல்றாங்க, இந்த அரிசி தவிடுல இருந்து இருக்கிறது. நீங்க ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணெயிலையும் வேற வேற சத்து இருக்குது. எனர்ஜி, தாது பொருட்கள், மினரல்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு எல்லாம் தானே வேணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, எல்லா எண்ணெயும் வாங்கி வைங்க. ஒரு வீடுன்னா எல்லா எண்ணெயும் இருக்கணும். ஒரே எண்ணெயில சமைக்காதீங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே தேங்காய் எண்ணெய் தாங்க அப்படிங்கிறாங்க. சில வீட்டுல போ நாங்க கடலை எண்ணெய் மட்டும் தாங்க சமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சில வீட்டுல நல்லெண்ணெயில மட்டும் தாங்க சமைப்பேங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புல ரத்தத்துல நிறைய தாது பொருள் இருக்கு. ஒவ்வொரு எண்ணெயிலையும் வேற வேற தாது பொருள் இருக்கு. அதனால எல்லாமே கலந்து பயன்படுத்தும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தும் பொழுது நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். அதனால வீட்டுல சமைக்கும் பொழுது ஒரு பொருள் செய்யும் பொழுது அதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இன்னொரு பொருள் செய்யும் போது கடலை எண்ணெய், இன்னொரு பொருள் செய்யும் போது நல்லெண்ணெய். இந்த கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணு மட்டும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சமா அங்கங்க பயன்படுத்துங்க. இந்த சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இதையும் நீங்க பயன்படுத்தலாம். இதோட அளவெல்லாம் கம்மியா இருந்தா போதும். மறுபடியும் சொல்றேன், எள் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இது மூணும் கொஞ்சம் அளவு அதிகமா பயன்படுத்துங்க சமையலுக்கு. மற்ற எண்ணெய்லாம் கொஞ்சமா பயன்படுத்துங்க. உடனே அடுத்த கேள்வி, சார் சூரியகாந்தி எண்ணெய் உண்மையிலேயே நல்ல எண்ணெயா? அது உண்மையிலேயே சூரியகாந்தி எண்ணெயில தான் தயாரிக்கிறாங்களா? சார் பாம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களே இப்படின்னு சில கேள்வி வரும். அது தனி வீடியோங்க, தனி டாபிக்ங்க. நான் என்ன சொல்றேன், பாம் ஆயில் உடம்புக்கு நல்லது. ஆனா அது தயாரிக்கிற முறை தப்பாயிடுச்சு. புரிஞ்சுங்களா? உண்மையிலேயே சூரியகாந்தியில எண்ணெய் எடுத்தா நல்லது, அவன் எடுக்கலங்கிறது அடுத்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. ரைஸ் பிரான் ஆயில் சொல்றாங்க, நல்லதுதான். ஆனா நீங்க சாப்பிடுறது, கடையில விற்கிறது, அதுல நல்ல பொருள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணெய் எப்படி நல்ல எண்ணெய் கெட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தனி வீடியோல பாத்துக்கலாங்க. அதெல்லாம் பல வருஷமா பேசி தீத்தாச்சுங்க. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய் ஒரிஜினல் தான் வாங்குறதா வச்சுக்கீங்களேன். அப்ப என்ன செய்யணுங்கிறத நான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் மட்டுமே பயன்படுத்த தேவையில்லை. இந்த எண்ணெய் தான் நல்லது அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிற எல்லா வகையான எண்ணெய்களையும் மாத்தி மாத்தி பயன்படுத்தும் பொழுது நமது குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற சத்து குறைபாடு இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு எள்ளெண்ணெய் மட்டும்தான் தேவைப்படும் வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். அப்ப அவங்களுக்கு சத்து கிடைக்காம போயிருமா இல்லைங்களா? அதனால நான் சொல்ற கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. என்கிட்ட ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறத விட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1000 கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். பொதுவா எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப இன்னொரு கேள்வி வருது. ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நான் என்ன கான்செப்ட்ல சொல்றேன் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்க கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்காது, கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கான்செப்ட் என்னன்னா, நமது உடம்புக்கு வேறு வேறு சத்துக்கள் தேவைப்படுறதுனால, ஒவ்வொரு எண்ணெயிலும் வேறு வேறு சத்து இருக்கிறதுனால எண்ணெய் மாத்தி மாத்தி விதவிதமா மாத்தி மாத்தி ஒவ்வொரு பொருளுக்கும் வேற வேற மாதிரி சமைச்சு எல்லா எண்ணெய்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்திருக்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறது. இதுதான் கான்செப்ட். இன்னொரு வீடியோல நம்ம ஒரு எப்படி பாமாயில் ஒரிஜினல் பாமாயில் எப்படி பயன்படுத்துறது, சூரியகாந்தி எண்ணெய் இருக்கா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்.
இப்ப நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னா, நமது உடம்புக்கு நிறைய சத்து தேவைப்படுது. ஒவ்வொரு எண்ணெயிலையும் வேற வேற சத்து இருக்கு. எனவே கலந்து பயன்படுத்துங்கள். உங்களுக்கு அதிக பெனிஃபிட், அதிக லாபம் கிடைக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.